சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200, 250 நிறைய பண்ணணும்னு வாழ்த்துறோம் சார். சார் 100வது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது. 150வது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு, டைரக்டர், ப்ரொடியூசரு ஒரு நேரு சைடத்தில் ரொம்ப பெருசாக நடந்துருக்கலாமே சார். இல்லை பாஸ், அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறதில்ல, கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல, அவ்வளோதான் பாஸ். சார் சரத் சார் குழப்பமாக இருக்குல்ல? சரத் சார் எனக்கே புரியல, அப்படி எப்படி புரியும் சார்? சொல்லுங்கள் சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தார். இப்போ வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது ஏற்கனவே நல்லா பிரம்மாண்டமாக போயிடுச்சு. படம் வந்துருச்சு, அது ரஜினி சார். அதுதான் சார். ஏன்னா தமிழில் வைக்கிறீங்களா சார்? இப்போ வந்து தமிழில் அதே மாதிரி தான். இதான் டைட்டிலாக இல்லை, ரஜினி சார் கூலிங் வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு, ஆனால் வச்சுருக்காங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எங்கள் குரூவேக சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சுன்னா வச்சுட்டாரு. சார் சரத் சார். இல்லை சகோதரர் இல்லை, நீங்கள் பேசும்போது போகிற போக்கில் சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி. யாரையும் கலாச்சி கங்குவா அந்த ஆடியோ லான்ச்சில் தான் சொன்னாங்க. இல்லை கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி, அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் அவங்கள நினச்சி நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி நாளைக்கு எது போச்சுன்னா அன்றைக்கி சொன்னாரேன்னு என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப், அதுக்கு சொல்ல வந்து. ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி இல்லை பஸ். நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிக்கேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நம்ம எப்படி கொடுக்குறோன்றதை வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடுறா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம்? அதனால் வி கனாட் சே ஆல் தட். நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். எது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க. என் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு. ஏன்னா தஸ் மெனி ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப்பு இங்கே தான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் தவறாக புரிஞ்சு திருச்சிடாதீங்க. அது எனக்கு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். டைரக்ட் சார். தெரியல பஸ், எனக்கு மறந்துட்டேன். நான் மெமரி லாஸில் இருக்கேன் நான். டைரக்ட் சார். ஆமாம் சார். டைரக்ட் சார். இந்த இது டைட்டில் வச்சுட்டு சரத்குமார் சாரை செலக்ட் பண்ணிங்களா, இல்லை சரத்குமார் சார் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை வச்சிங்களா? சாரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டைட்டில் வச்சோம் சார். சரத் சார், அவங்களோட மெமரிஸ் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது உங்களோட 150வது படம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண படம் மெமரி. இல்லை பஸ், நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணணும் விரும்பல. சொன்னாங்க வந்து பாருங்கள் சார்னு, கொஞ்சம் பார்த்தேன். பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ். இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார். அதே மாதிரி ஸ்மைல் மேன் பேர் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மைலாக இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க, சார்லி சாப்ளின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இந்த படத்தில் ஸ்மைல் மேன். யார் சார்லி சாப்ளின் டெரராக இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ், வன்மமே இல்லை பாஸ். எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் பாஸ். உள்ளே உண்டு வைத்து புறமொன்று பேசாதவன் நான். சார் 150வது படத்துலேயும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க. வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவாக நடிப்பாரா? அவர் கூடயும் சேர்ந்து நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க. சரத் சார், இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னால் அவங்க வந்து என்னென்ன தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் வந்து கேன் கிரிட்டிசைஸ். நீங்கள் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்குமார்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம். நான் எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணேன், நேராக கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க கேட்பேன். ஏன்னா மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிட்டேன். தெய்வம்கிட்ட பல தடவை கேட்பேன். அந்த கூப்பிட்டு திட்டுவார், என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது ஐ திங்க் எனிபடிஸ் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். செல்வம் விழித்து கொண்டு விட்டீர்கள், சொல்லுங்கள்.
ம் எல்லாமே நிற்கிது பஸ் மனசில். இல்லை 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 இல்லை. அதாவது தனித்துவமாக ஒரு படம் நிற்கிது. அது எந்த படம்? தனித்துவ என்ன படம் காரணத்தினால? இல்லை, அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமாக சொல்லுவேன். என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பற்றி சொல்லன்னு நினைக்கலாம். கட்டபொம்மன் ஓடிச்சு மணிவாசகம் இல்லை அவரை பற்றி சொல்லன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பஸ் நீங்கள் கேட்குறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனால் பதில் வேறு மாதிரி போயிடுவேனான்னு பார்க்குறேன். சரத் சார், சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அரசியல் வந்தாவே சினிமாவை விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் அரசியல்லையும் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. அதான் சரத்குமாரோட ஸ்பெஷாலிட்டி. ஜாலியாக இருக்குல்ல, எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கேன். பஸ் ஒரு குழப்பம் இல்லை, எனக்கு சொல்கிற எதுலேயுமே குழப்பம் கிடையாது. நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுலேருந்து பேசுவேன். சொல்லுங்கள் சார். சரத் சார், அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுக்கோங்க, டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடித்தார், தேவர்மான் கமல் நடித்தார், மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடித்தார். ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? இல்லை, முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்காக. அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லார் கையை கீறி பார்த்தாலும் நான் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் யூ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், த கண்ட்ரி cannot be one. அவ்வளோதான் சொல்லுவேன். மேடம், சரிஜா மேடம், உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. கண்ணம்மா அப்படின்னு உங்கள் பேர், அதுதான் எங்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கண்ணம்மா தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக காணோம், என்ன ஆச்சு? ஏன் ஸ்டோரி சொல்லலையா உங்ககிட்ட யாரும்? இல்லை, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா இன்னொரு சாங், அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு. அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் அது படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னன்னா Yeah, no, I'll speak in Tamil. ஆனால் அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டராக வேறு ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான். ஸோ தட் இஸ் வை அது நீங்கள் நோட்டீஸே பண்ணலை. அப்போ நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசடா தப்ரா, அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போது சிங்கா ஒரு வேற ஒரு படம் பண்ணுறாரு. பட் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுறப்போ ஐ செட் ஆஃப்கோர்ஸ். சார், சுரேஷ் மேனன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எப்போது சுரேஷ் மேனன் தான் எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியும். இன்றைக்கி இன்வைட்டில் வந்து சுரேஷ் சந்திரமேனன் அனுப்பியிருந்தாங்க. என்ன இது சார் உங்கள் ஒரிஜினல் பேர்? ஏன்னா மும்பையில் இன்னொரு சுரேஷ் மேனன் ஆக்டர் இருக்கார், கன்ஃபியூஷன் வர வேணான்னு தான். சரத் சார், இது லாஸ்ட் உங்களுக்கு. சார் இங்கே சார் லாஸ்ட் மிரட்டுறாரா இல்லாட்டி லாஸ்ட் உங்களுக்கு? ஓகே பாஸ், உங்களுக்கு உரிமை இருக்குது, கேளுங்க. அரசியலில் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ கூத்தாடிகள் இல்லை சார், கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆகிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்புறம் சொல்லுங்கள் சார். யாருக்கு சார்? அப்படியா? எனக்கா? இல்லை, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல. இப்போ சத்கார திருத்தம், நான் வந்து பிரகாஷ்ராஜ் கேரக்டரை வந்து மணிரத்னம் சார் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கன்னத்தில் குழி விழுதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்க. அப்படி இல்லை, நான் பிரகாஷ்ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல. வேறு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறேன். நான் ஒரு படம் வச்சுருக்கோம், ஒரு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி, என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். அது நல்லா வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட்டும் இன் ஏஐன்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார்.
வாழ்த்துக்கள் அவருக்கு. போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்தோடனே 1 2 3 4 5 6 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் 175 நாள் ஓடின படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி, கமான், ஆஸ்க் மீ a question. கேளுங்க மணி. 90 வயசில் என்ன முன்னாடி வீரமாக உட்காந்துருக்கீங்களே. அப்புறம் ஒன்று ஆட்சியமே தெரியும். இங்கே உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் படம் பார்த்தோம். சின்ன வயசில் பார்த்தோம் பிரியாவும் சொல்கிறாங்க. எல்லாமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு? 26 பாஸ். இல்லை சார் சரி 30 வச்சுக்கோங்க. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, தப்பாயிரும் அது. சார் எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. இப்போ படமும் 150 வந்தது. 150 ஏஜ்னு சொல்ல சார். பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபா 150 வருஷம் வாழணும் சொன்னீங்க. இளமையா பாபா இல்ல சார், பாபா இல்ல சார் 150 வருஷம் இளமையா இமயமலையில வாழணும் இருக்கிற சார். பாபாக்கு 4000 வயசு சார் இளமையா இயர்ஸ். அப்ப நீ யோசனை பண்ணி பார்த்துருக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பஸ் 100 வருஷம் இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். Do you want me to live 150 years? 200 வயசு வாழ வேணாம்னு நினைக்கிறீங்களா? பஸ் என்ன அப்படி சொல்லுங்க அவருக்கு. சார் இளமையா தான் சார் நான் கேட்குறேன். அதான் நான் சொன்னேன். பஸ் 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் இருக்கக்கூடாது. என்னங்க நீங்க டைட்டில் வேணா போட்டுக்கோங்க. ஆமாம், நான் எப்பவுமே யங் தான் பாஸ். வயசு ஆகாது எனக்கு. இப்போ எங்கள் அங்கிள்னு சொன்னதே நான் ஆட்சேபனை தெரிவிக்க போகிறேன். ஆமாம் சார் சொல்ல முடியாது. ஆலியா பெரிய ஆள் என்னோட ஹீரோயின் நடித்தாலும் நடிக்கும். சார் இப்போ சொன்னீங்க ராதிகா மேடம் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜில் ஹீரோயினாக கேரக்டர் அடிச்சா கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலாக வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது பஸ். அதெல்லாம் எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னால் ஐ வுட் கால் ஒன்லி ராதிகா. சார் இந்த படத்தில் நீங்கள் ஆலியா கூட டுவேட் பாடுறது இருக்கட்டும், இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்தில் ஆடல பாஸ். இல்லை இந்த படத்தில் இல்லை சார், இந்த ஹீரோயினோட பாடினீங்களான்னு கேட்குறேன். இல்லையா ஸ்ரீஜா ரோஸோட அவங்க கிளியராக சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதான் கேட்டேன். தெரியல பாஸ், எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த இந்த வில்லங்கத்தை என்ன எழுதி பாஸ், என் கூட இருக்க கனவுலாம் எனக்கு வராது. சரி சார், முதல்ல ஹீரோக்கு கனவே வராது பாஸ், ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். சரி சார், சூரிய வம்சம் 2 எஸ் எப்போ சார்? சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில்.